G20 தலைவராக இந்தியா மாறிட்டாங்க. டிசம்பர் 1, 2022 இதில் தான் நமக்கு இந்த தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. இதை தமிழ் பட்சத்தில் வந்து நான் சொல்லும்போது சில நண்பர்கள் புரிதல் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த G20 மாநாட்டில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு இந்த மாதிரி தலைமை பொறுப்பை கொடுப்பாங்க. இந்தியாவுக்கு கொடுக்குறதுனால என்னப்பா சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள், நமக்கு முந்தைய காலத்தில் இந்த G20 அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன செய்யாமல் விட்டுட்டு போயிட்டாங்க, அதன் பிறகு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு தலைமை பொறுப்பை நம்ம எந்த விஷயத்துக்கெலாம் பயன்படுத்த போகிறோம், G20 மாநாட்டில் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான தரவுகள் என்ன, இதை தான் இந்த ஒரு பதிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவாகவும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1990-95 இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவில் பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறது வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரத்தில் தான் அந்த ஹர்ஷத் மேத்தாவினுடைய அந்த பிரச்சனை எல்லாமே வருது. அதுவரையிலும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தற்சார்பு நாடாக மட்டும்தான் அறியப்பட்டிருந்தது. ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் தற்சார்பாக மட்டும்தான் நம்ம இருந்தோம். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக உலகமயமாகுதல் அப்படிங்கிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போடுறோம். அதை தான் நம்ம ட்ரிப்ஸ் ப்ளஸ் அக்ரிமெண்ட் அப்படிலாம் சொல்லுவோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நம்முடைய பேட்டன் ரைட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு பிக் கேம் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறது அங்கே குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஒரு சின்ன கொசுறு செய்தியை சொல்லிடுறேன். UK மற்றும் இந்தியா இவங்களிடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடப்பதற்கான பேச்சுவார்த்தையை ரிஷி சுனாக் அவர்கள் மறுபடியும் ரொம்ப ஃபோர்ஸாக செஞ்சுட்டு வரார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பேட்டன் ரைட் அப்படிங்கிறது தான். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் மட்டும் நம்ம கையெழுத்து போட்டுட்டோன்னா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் வச்சுட்டு நம்ம கையெழுத்து போட்டுட்டோன்னா முடிஞ்சது இந்தியாவின் கதி. அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ரிசர்ச் பண்ணுங்கள். கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நாம் காணொலியாக பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் இந்த ட்ரிப்ஸ் ப்ளஸ் அக்ரிமெண்ட்டுக்கெலாம் பிறகு இந்தியா குளோபலைசேஷன் லெவலுக்கு எல்லாத்தையுமே மார்க்கெட்டெல்லாம் திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விடக்கூடிய அந்த நேரத்தில் தான் சில நாடுகள் ஒன்றிணைந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு யூனியனாக மாறணும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்துக்கே வராங்க. அதுக்கு முன்னாடி வரை இருந்தது யுத்தம். இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு ஆன நாடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டணி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பொருளாதாரத்துக்காக ஒரு கூட்டணி, பொருளாதாரத்துக்கான சில நாடுகளுடைய கூட்டணி அப்படின்னு சொல்கிறத G20 அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு உறுதியளிக்கிறது. G20 அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ 1999 தான் இந்த G20 அப்படிங்கிற அந்த பெயர் வந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் இந்த G20 பற்றி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு G20 நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டில் நடக்கக்கூடிய ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த 20 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஏற்றுமதி, உலகத்தில் நடக்கக்கூடிய, அதாவது மொத்தம் 190க்கும் அதிகமான நாடுகள் இருக்குது. அதில் 20 நாடுகளில் நடக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி மட்டுமே கிட்டத்தட்ட 75%. இந்த 20 நாடுகள் தான் 75% ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இந்த 20 நாடுகளில் தான் GDP அப்படிங்கிறது, உலக அளவில் இருக்கக்கூடிய GDP எடுத்து அதில் இந்த 20 நாடுகளை மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா 80% GDPயை இந்த 20 நாடுகள் மட்டுமே கொடுக்குறாங்க. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த 20 நாடுகளுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 60%. ஸோ GDPயில் 80%, ட்ரேடில் கிட்டத்தட்ட 75%, பாப்புலேஷனில் 60% இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கூட்டமைப்பு தான் இந்த 20 நாடுகள் அடங்கிய G20. இந்த G20 அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நாட்டுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது கிடைக்கும்போது அன்றைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவாக கையாள வேண்டும் என்பது தான் நிதர்சனமான ஒரு கூற்றாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த G20 அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாட்டுக்கு தலைமை பண்பு கிடைக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் 2020 அவங்க வந்து G20 தலைவராக இருக்காங்க. கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பரவுது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் கொரோனா வைரஸ் பரவுறதுனால சவுதி அரேபியாவுக்கு 2 பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று கொரோனா வைரஸால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடுத்ததாக இந்த G20 இல்லாட்டி உலக அளவில் அஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள். இது 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. 2021 இதனுடைய தலைவராக மாறினவங்க தான் இத்தாலியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. கொரோனா கொஞ்சம் மிட் லெவலில் இருக்குப்பா, அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், அதை பேஸ் பண்ணினா நிறைய பிளான் அப்படிங்கிறது தான். 2022 அப்படின்னு சொல்லும்போது இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இந்தோனேஷியாவினுடைய டைமில் தான் தொடங்குது. அதாவது ரிசர்ஷனாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும், சீனா தைவானுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2022 வரை தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2023
இந்தியாவுக்கு அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பெருசு. ஒன்று ரிசர்ஷன் அப்படிங்கிறது. 2023 பல நிறுவனங்கள் லே ஆஃப் பண்ணுறாங்க. ட்ரேட் அப்படிங்கிறது பாதிக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது. 2023 அது பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை 2023 மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 2023 பேஸ் பண்ணி மட்டுமே இருக்க போகுது. ஸோ இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பு, அதுவும் இந்த G20 இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் இந்த பொறுப்பு ரொம்ப முக்கியமானதும் அதே நேரத்தில் ரொம்ப குரூஷியலானதும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 2023 யாருக்கு இந்த பொறுப்பு போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசிலுக்கு போக போகுது. இந்த G20 அப்படின்னு எடுத்து பார்த்தாலே முக்கியமாக ஒரு டேர்மை உங்கள் மனசில் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எந்த வருஷம் கேட்டாலும் இது மாறாது. ட்ரோய்கா அப்படிங்கிறது தான். இந்த ட்ரோய்கா அப்படிங்கிறது 3 நாடுகள். ஒன்று G20 தலைவராக இருந்த நாடு, இப்போதைய தலைவர், அடுத்த வருடம் யார் தலைவராக போகிறாங்களோ அவங்க. இந்த 3 நாடுகளையும் சேர்ந்தது தான் ட்ரோய்கா அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த 3 நாடுகளும் எப்போவுமே ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஏன்னா G20 அப்படிங்கிற இந்த மாநாடு நெக்ஸ்ட் இயர் பிரேசில் வராங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்தோனேஷியா இருந்தாங்க. இந்தோனேஷியா, இந்தியா, பிரேசில், இந்த 3 நாடுகள் தான் இந்த ட்ரோய்கா நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 நாடுகளும் மிகப்பெரிய டிஸ்கஷனில் ஈடுபடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் G20 நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், இந்த வருஷம் G20 நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், போன வருஷம் இதை எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ட்ரோய்கா அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இது இல்லாமல் இன்னொரு டேர்ம் அப்படிங்கிறது இருக்குது, ஷெர்பா அப்படிங்கிறது தான். இந்த ஷெர்பாஸ் அப்படிங்கிறது 20 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 20 நாடுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள தான் ஷெர்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெர்பாஸ் அப்படிங்கிறவங்களுக்காக தனியான மீட்டிங் எல்லாமே நடக்கும். அவங்க தான் ஒரு நாட்டினுடைய குறைகள் நிறைகள் இந்த G20 என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ இதில் 2 டேர்ம் தான் நான் சொல்லியிருக்கேன். 20 நாடுகள் எப்படி உருவானாங்க, இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோம், இந்த G20 மாநாட்டை எப்படி கொண்டு போக போகிறோம். நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் 2023 தான் G20 மாநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 200க்கும் அதிகமான குட்டி குட்டி கூட்டங்களை நம்ம கூட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த 200 கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 55 சிட்டிஸில் வச்சு நடக்க போகுது. எல்லா யூனியன் டெரிட்டரியாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலும் இந்த G20 ஏதாவது ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் 57 மீட்டிங், 200க்கும் அதிகமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். 57 மீட்டிங் அப்படிங்கிறது ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறதும், 46 அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட் குரூப் மீட்டிங் அப்படின்னும், ஹை லெவல் மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு 13 சிட்டிஸில், டிஃப்ரெண்டான சிட்டிஸில் நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை இந்தியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளான். அடுத்த பிளான் என்னன்னா 3F அப்படிங்கிறது தான் பிளான். இந்தியாவினுடைய 3F பிளான் அப்படிங்கிறது ஃபுட், ஃபியூவல், ஃபர்டிலைசர். இந்த 3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2023 இந்த 3 பற்றி நம்ம விவாதிக்க வேண்டிய பெரிய ஒரு கடமை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 3ஐயும் பெருசாக மதிக்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 3F அப்படிங்கிறது தான். இந்த 3ஐயும் சரியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா, எல்லா நாடுகளுக்கும் சரியாக நம்மளால் இதை பிரித்து கொடுக்க முடிந்தது என்றால் ஃபுட், ஃபர்டிலைசர், அதே மாதிரி ஃபியூவல், இந்த பிரச்சனையை உலக அளவில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா. சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததாக அவங்க சொல்கிறது, இந்தியா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஒன் எர்த், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி. ஸோ இந்த ஒன் எர்த், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்டுடன் தான் எல்லா வகையான மீட்டிங்கும் நடக்க போகுது. இருக்கிற பூமியை காப்பாற்றிக்கோ. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பேசப்படக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பிரச்சனை இப்போது அதிகமாக பேசப்படும். 2023 இதை விட கூடுதலாக பேசப்படும். ஏன்னா எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு, இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. யாருமே நிலக்கரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன UK கூட நிலக்கரிக்கான இன்னொரு சைட்டை தொடங்க போகிறாங்க, அனல் மின் நிலையத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அணு உலைகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜப்பான் இன்னைக்கு அணு உலைகள் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சீக்கிரமாக மூடிடுவோம்ப்பா, இந்த அணு உலைகள்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன நாடுகள் பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட அணு உலைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறது கூடுதலாக வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுவும் இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. இந்தியா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர், ஒன் எர்த் அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மட்டும் முன்னிலை கொடுக்க முடியாது, ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு முன்னிலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஷாக்கிங். இதை கேட்குறவங்களுக்கு பெரிய ஷாக்கிங். ஏன்னா யாருமே இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. G20 மாநாடு நடக்கணும்னா G7 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. G20 மாநாடு இப்படிலாம் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ G7 நாடுகளில் ரொம்ப பெரிய அளவு பவரை யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். அப்படிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தை மட்டும் நீங்கள் காமனாக பார்த்துட்டு இருக்கீங்க, பொதுவாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுப்பா. ஆப்பிரிக்கன் யூனியன், ஆப்பிரிக்க நாட்டு மக்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களையும் நம்ம இங்கே முன்னிலைப்படுத்தி அவங்களையும் இந்த கிரகத்தினுடைய சரிசமமாக நம்ம நடத்தணும், அதுக்கான பிளானையும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. வாரே வா.
200 மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 200 மீட்டிங்கில் அட்லீஸ்ட் சில மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பேஸ் பண்ண சில இடங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரைவா. இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. உலக அளவில் பெரும் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் இது வழியாக வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதனால் இந்த ஜம்மு காஷ்மீர்லாம் இந்த பிரச்சனைகள் இல்லாட்டி G20 மாநாடு நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு நாட்டத்தை செலுத்த போகிறது. அதில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பல நாடுகள் பல அமைப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து இவங்கெல்லாம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், IMF-ஆக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும். ஒன்றுபடுத்தி உலக நாடுகளிடையே பிரிவினை அப்படிங்கிறதையும் ஒன்றுபடுத்தி சரியான ஒரு மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷனாக இதை கொண்டு போகணும். அது இந்தியாவுக்கு பெரும் ஒரு தலைவலியாக இருக்க போகுது. அடுத்ததா இன்க்ளூசிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இன்க்ளூட் பண்ணணும். எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஒன்றுபடுத்தினால் மட்டும் போதாது. எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான முடிவாக மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இன்க்ளூடடான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் பிரச்சனை தான். அடுத்ததா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட புதுசாக உருவாக்க போகிறோம். IIRD அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் என்பது. ஸோ இந்த IIRD அப்படிங்கிறது நான் சொன்ன வேர்ல்டு பேங்க், IMF இவங்களெல்லாம் ஒன்றிணைத்த பிறகு அவங்க கூட கோஆர்டினேட்டாக நிறைய ஒர்க் பண்ண பிறகு இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இந்த IIRD வழியாக இந்திய நாடு எடுத்து வைக்கும். அதன் பிறகு வரக்கூடிய G20 தலைமை பொறுப்பில் வரக்கூடிய நாடுகள் இந்தியா எடுத்து வச்ச அந்த ஸ்டெப்பை பேபி ஸ்டெப்பாக பார்த்து அவங்க அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போவாங்க. இப்படி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூடுதலாக இருக்குது, இந்தியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய முடிவுகளும் அதிகமாக இருக்குது, இந்தியாவினுடைய ஃபோக்கஸும் ரொம்ப துல்லியமாக இருக்குது. அது இல்லாமல் இந்தியா வேக்சின் அப்படிங்கிறத பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சோம். கொரோனா காலத்தில், கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இந்திய மக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி நம்ம வேக்சின் எப்படி கொடுத்துருக்கோம், வேக்சினுடைய செயல்பாடு எப்படி, யார் யாருக்கு எப்படி எப்படி வேக்சின் கொடுக்கணும், அதை ரிமைண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத டிஜிட்டல் வடிவில் உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு உதாரணமாக மாறி சொல்லிக் கொடுத்தது. ஸோ இப்போ டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறதும் நம்ம டிஜிட்டல் பணத்தை அறிமுகம் படுத்திட்டோம். இதே மாதிரி டிஜிட்டல் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அறிமுகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை இந்தியா உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஆசைப்படுறாங்க. அது இல்லாமல் சயின்ஸ் 20 அப்படிங்கிற மாநாடுகள். இந்த சயின்ஸ் 20 அப்படிங்கிறது எங்கே வச்சு நடக்க போகுது தெரியுமா? கோயம்புத்தூரில் வச்சு நடக்க போகுது. இதுவும் G20 மாநாட்டினுடைய ஒரு சப் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்தியாவினுடைய பிளான் ஹியூஜ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவை இது எதுவுமே செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்குது. சீனாவிலிருந்து பாகிஸ்தான் வரை இந்தியா G20 மாநாடை சரியாக நடத்திட்டாங்கன்னா, இந்தியா ஒரு பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாதத்துக்கு ஃபண்ட் எந்தெந்த நாடுகள் கொடுக்குறாங்க, அப்படி அந்த தீவிரவாதிகளுடைய டேட்டா பேஸை உருவாக்குவது, இப்படின்னு சொல்கிற மிக பிரம்மாண்டமான கனவுகளும் திட்டங்களும் இந்தியாவிடம் இருக்கிறது. இதெல்லாம் செயல்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானால் தீவிரவாதத்தை வளர்த்து விட முடியாது. யார் நினைச்சாலும் இந்தியாவுக்குள்ள மட்டும் கிடையாது, எந்த நாடுகளுக்குள்ளும் தீவிரவாதிகள் அப்படிங்கிறது ஊடுருவ முடியாது. ஏதாவது ஒரு நாடு இந்தியாட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாலும் இந்தியாவால் கொடுக்க முடியும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் G20 இந்த லீடர்ஷிப். உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். இன்னும் பல விஷயங்கள் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்குது. நான் வாசித்த ஆர்டிக்கிளினுடைய அந்த URL-எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். வேணுங்கிறவங்க இன்னும் ஆழமாக இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், மாணவர்கள், டீச்சர்ஸ், நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த G20 அப்படிங்கிறத பற்றிலாம் மாணவர்களுக்கு எளிமையான முறையில் விளக்க முடியும். அப்படி விளக்க முடிஞ்சால் மட்டும்தான் மாணவர்களுக்கு இந்த திட்டம்னா என்ன, எப்படி எப்படி இந்தியா இதிலெல்லாம் அவங்களுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துகிறாங்க, நமக்கான ரோல் என்ன, ஒரு யங்ஸ்டரா, ஒரு மாணவனா, இல்லை வருங்கால ஒரு தூணாக எனக்கான ரோல் என்ன அப்படிங்கிறத மாணவ மாணவிகள் புரிந்து கொள்வார்கள். அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்தியா வல்லரசாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்துல் கலாம் ஐயா மட்டும் இந்தியா வல்லரசாகும் அப்படிங்கிற கனவை கண்டால் போதாது. நாம் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவுகளுடன் சின்ன சின்ன குட்டி குட்டி அப்துல் கலாமாக மாற வேண்டும். பார்க்கலாம், என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், உங்கள் கடமையை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.